நீங்க சொன்ன அந்த ட்ரைஃபர்கேட் பண்ணிட்டோம்னா இந்த பிரச்சனை இல்லல்ல. இப்ப முகமது சிராஜ் வந்து தூக்கி அடிக்கணும்னு நினைக்க மாட்டாரு. எதுவுமே இருக்காதுல்ல. தே கேன் ஹேவ் ஒன்லி எ செட் ஆஃப் பிளேயர்ஸ் ஃபார் டெஸ்ட். இத நீங்க தானே சொன்னீங்க. நீங்க தான் என்ட்ட பல தடவ சொன்னீங்க. அத பண்ணலாமே. ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? அதான் முகமது சிராஜ் இப்ப இன்னைக்கு ஆடின இந்த ஸ்ட்ரோக்குக்கும் ரிஷப் பண்ட் ஆடின இந்த ஸ்ட்ரோக்கு எந்த ஃபர்கேட்டுமே பண்ண முடியாது. வி ஹேவ் டு ஃபர்கெட் ஆக்சுவலி ஃபர்கெட் கோல் இந்த மாதிரி கிரிக்கெட். அதனால வேற வழியே கிடையாது. இது நடக்கும். ட்ரைஃபர்கேட் பண்ணி ரெட் பால் கிரிக்கெட்னா ஒயிட் பால் பக்கமே ஒரு அப்படிதான் இருக்கணும். ஒரு வழி கிடையாது. நீங்க லான்ஜிவிட்டி பார்க்கணும்னா ஒரு பிளேயர் இல்ல ஒவ்வொரு பிளேயரும் நல்லா வந்துட்டு டப்பு டப்புன்னு கிளம்பி போயினே இருப்பாங்க பீக்ல. அது ஒரு வாட்டி ஃபார்ம் போச்சுன்னா திருப்பி சொல்றேன், ஒரு பால் ஆடும் போதே இது டெஸ்ட் மேட்ச் வெள்ளை போட்டுடலாம். ஏன்னா 4 பேர் கெட்டக இருக்காங்க. இது ஓடிஐ வேணா ஆடலாம், இல்லாட்டா விட்டுடலாம், இல்ல சிங்கிளுக்கு போகலாம், இல்ல 4 அப்படி இல்ல இது T20 ரிவர்ஸ் ஸ்வீப் பால் அடிச்சு 6 ஆல் அடிச்சிடணும். இப்படி 3 தாட்ஸ் ஃபார் எவ்ரி பால் முடியுமா? விவேன் ரிச்சர்ட் அந்த காலத்துல சொன்னாங்க எவ்ரி பால் ஹஸ் 3 ஸ்ட்ரோக்ஸ். நம்ம 3 தாட்ஸ் ஒவ்வொரு பாலுக்கு. அது முடியாது. ட்ரைஃபர்கேட் பண்றது தான் ஒரே வழி. அது நடக்க போகுது. ஷூரா நடக்க போகுது. நான் சொல்ற விஷயம் இப்ப நடக்கலாம், கொஞ்ச நாள் கிட்ட நடக்க போகுது. ஏன்னா they will realize